ஜானகி பெரியம்மா, ஜானகி ஜானகி எழுந்திருமா பெரியம்மா, எழுந்திருமா. பெரியப்பாவுக்கு எதிரா தீர்ப்பு சொல்லல. ஆமாம்மா. உங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு. அப்படியா? ஆமா ஜானகி. கருப்ப புவனா அண்ணன் உடம்புல புகுந்து கோயில் கோபுரத்துல விரிசல் விழுந்துருச்சு. இந்த நேரத்துல பஞ்சாயத்து நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுடுச்சுமா. அதனால வழக்க ஒரு வாரம் தள்ளி வச்சுட்டாங்க. எல்லாம் அந்த அம்மனோட மகிமைதான். பாத்து எழுந்திரு. வாங்க பெரியம்மா. எழுந்துரு. பாத்து மெதுவா. அம்மா தாயே, என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு அவருக்கு எந்த ஒரு அவமானமோ சங்கடமோ நேர்ந்துடாம பெரிய இக்கட்ல இருந்து காப்பாத்திருக்க. ஆனா கோபுரத்துல விரிசல் விழுந்திருக்கே தாயே, அத நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. உன் அருளால எல்லாம் சரியாகணும். என் புருஷன் மேல சுமத்தப்பட்ட பழி உண்மை இல்லைன்னு நிரூபணம் ஆகணும். அவர் எப்பவும் போல தலை நிமிர்ந்து நடக்கணும். நீதான் நல்ல நீதியை வழங்கணும். என்னங்க இது? உங்களுக்கெல்லாம் ஆப்பம் பாயா, எனக்கு ஓட்ஸ் கஞ்சியா? பஞ்சாயத்துல மயக்கம் போட்டு விழுந்தப்போ நீ சுகர்னு சொன்னல்ல, அதான் உனக்காக ஸ்பெஷலா ஓட்ஸ் கஞ்சி செய்ய சொன்ன. சாப்பிட்டுட்டு உடம்ப பாத்துக்கோ. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு இருக்கிறது லோ சுகர். வெரைட்டியான ஸ்வீட்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் நல்லதா சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஓட்ஸ் எல்லாம் மனுஷன் சாப்பிடுவானா? இதெல்லாம் குதிரைங்க சாப்பிடுறதுங்க. ஜீவா, இப்ப எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பின்னங்க ஓட்ஸ் கஞ்சி குடிக்க சொன்னா இவ்வளவு பத்திக்கிட்டு வராதா? டென்ஷன் ஆகாத. சரி, இப்ப என்ன வேணும்னு சொல்லு. குனாஃபா அல்வா, அது வேற மாதிரியான ஸ்வீட்டு, அதெல்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் நான் கேள்வியே பட்டது இல்லையே. மொபைல் ஆப்ல தேடி பாருங்க, எல்லாம் கிடைக்கும். அப்புறம் நீங்க சாப்பிட்டு இருக்க ஆப்பமும் பாயாவையும் எனக்கு வைக்க சொல்லுங்க. நான் சாப்பிட்டுட்டே இருக்கேன், அப்படியே அதெல்லாம் ஆர்டர் பண்ணிருங்க. சரியா? மீனா, சொல்லுங்கம்மா. இவருக்கும் ஆப்பம் பாயா வேணுமா? அம்மா, உங்களுக்கும் ஐயாவுக்கும் மட்டும்தாம்மா செஞ்சேன். ஐயோ, இப்ப என்ன பண்றது? சரி, ஓகே. நேத்து சொன்ன இந்த பிரியாணி, சிக்கன் ஐட்டங்கள் அதெல்லாம் ஆர்டர் பண்ணிடுங்க. அதோட நான் சொன்ன ஸ்வீட்ஸையும் ஆர்டர் பண்ணிடுங்க. அது வந்தோடனே சொல்லுங்க, நான் வந்து சாப்பிட்றேன். சரியா? ஸ்வீட்டை மறந்துடாதீங்க. இவன் பண்ற அலம்பு தாங்க முடியல. போனா இவன் இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான். பதட்டப்படாதன. அவன் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. அவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். என்னம்மா சொல்ற? ஆமாண்ண, பஞ்சாயத்துல டிஎன்ஏ டெஸ்டுக்கு பிளட் எடுக்கணும்னு சொன்னப்போ இவன் மயக்கம் போட்டு விழுந்தான்ல, அப்பவே இவன் பொய்யா நடிக்கிறானோன்னு சந்தேகம் வந்துருச்சு. இப்போ அதே டாபிக்க பேசவும் சட்டன்னு நிமிந்து என்ன ஒரு பார்வை பார்த்தான். அப்போ சந்தேகம் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சந்தேகம்னா என்னன்னு சந்தேகப்படுற? தெரியலண்ணே, ஆனா இவன் நம்ம கிட்ட எதையும் மறைக்கிறான். அதனால அவனை ஃபாலோ பண்ணி அந்த விஷயம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிம்மா, ஆனா இவன் நம்ம வீட்லயே தான் இருக்கான், அப்புறம் எப்படி? நாம இவனுக்கு 10 லட்சம் கொடுத்திருக்கிறதால இவனால ரூம்குள்ள அடைஞ்சிருக்க முடியாது. எப்படியும் வீட்டை விட்டு வெளியே போவான். நீங்க அவனை ஃபாலோ பண்ணி போங்க. அப்போ இவன் யாரு என்னன்ற உண்மை தெரிஞ்சிரும். அழகான பொண்ணை பார்த்ததும் வண்டி தடுமாறிடுச்சுமா. இடிக்கிற மாதிரி தானே வந்தான், ஆனா இடிக்கல. அப்படி இடிச்சிருந்தா உன் கண்ணும் ரெண்டும் பழுத்து இருக்கும். அப்படியா? என்ன அடிப்பியா? என்னையே அடிப்பியா? எங்க அடி பார்க்கலாம். சும்மா சொல்லக்கூடாது. ஆளு பார்க்க நல்லா சோக்கா இருக்கிற.
நீ என்ன அடிக்கிறதுல உன் கை என் கணத்துல பட்டுச்சுன்னா அது எனக்கு சந்தோஷம்தான். எங்க அடி அடிமா, இங்க இந்த கணத்துல அடியா. வா வா வா. ஆ, அடிமா வா. என்ன? என்னடா சொன்ன? ஆ? என்ன சொன்ன? ரகுராம் ஐயா நம்ம தலைவரா இருந்த வரைக்கும் இப்படி நடக்கலமா. ஆனா இப்ப எங்க பார்த்தாலும் கள்ளச்சாராயம் விக்குது. குடிச்சிட்டு இவங்க பண்ற அலுப்பு தாங்க முடியலமா. இப்படி ஒரு விஷயத்தை இது வரைக்கும் யாரும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இத நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தினால உங்க நகரமன்ற தலைவர் பதவிக்கு ஆபத்து வந்துருமா? பள்ளிக்கூடத்து பக்கம், கோயில், வயலுன்னு எல்லா பக்கமும் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு பிள்ளைங்க பொம்பளைங்கன்னு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து வம்பு பண்றாங்கம்மா. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா இந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சு கட்டுவேன். மா, இந்த ஊர்ல பொடி பொடி பிள்ளைங்களா சாராயம் குடிச்சு கெட்டு போய் கிடக்குறாங்கம்மா. இந்த ஊரை நீங்க தான் காப்பாத்தணும். அம்மா, நம்ம ஊரு காட்டு பகுதியில தான் கள்ளச்சாராயத்தை காய்ச்சிட்டு வந்து ஊருக்குள்ள வித்துக்கிட்டு இருக்காங்கம்மா. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு முடிவு கட்டணும். இது நம்ம ஊரை பாதிக்கிற விஷயம். சரி, நான் இப்பவே என்னன்னு பாக்குறேன். தனா, நீ பத்திரமா வீட்டுக்கு போ. அம்மா, உங்க கூட நானும் வரேன். சரி, வாங்க போலாம். ஆட வாங்கக்கா. என்ன இந்த பக்கம்? அதுவும் மாயா தனவெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. மனோகர், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? தோ இவன் என் ஃப்ரெண்டு, அவனை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? அவர் இங்க என்ன பண்றாரு? நம்ம கரிமுட்டை போற வேலைக்குமா. ம், ஆனா இங்க அப்படி எதுவும் தெரியலையே. இங்க கரிமுட்டை போறது இல்லைங்கம்மா, மரங்களை வெட்டி எடுத்துட்டு போறதுக்காக வந்திருக்கோம்மா. அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கூழ் காய்ச்சுறாங்க. மாரியம்மன் கோயில் திருவிழா வருதுல்ல, கூழ் ஊத்துறதா வேண்டிக்கிட்டாங்க. என்ன மனோகர், ஊருக்குள்ள இருக்கிற கோயிலுக்கு இங்கதான் கூழ் காய்ச்சுவாங்களா என்ன? இங்க விறகுலாம் ஈஸியா கிடைக்கும்ல, இங்கே கூழை காய்ச்சிட்டு ஊருக்குள்ள எடுத்துட்டு போய் ஜனங்களுக்கு ஊத்தி கொடுக்க வேண்டியதுதான். என்னாச்சுக்கா, ஏன் இப்படி மடக்கி மடக்கி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க சாராயம் காய்ச்சல் தகவல் வந்துச்சு. அதான் இந்த இடத்த சோதனை போட வந்திருக்காங்க. என்னது, சாராயமா? அக்கா, என்னக்கா இவங்கெல்லாம் உழைக்கிற ஜனங்க, இவங்கள போய் சந்தேகப்படலாமா? ஏக்கா, இந்த காய்ச்சற கூழ்ல கொஞ்சம் மோரை கலந்து இவங்க 3 பேருக்கும் கொடுங்க, அப்பதான் நம்புவாங்க போல. இதோ இப்பவே கலந்து கொடுத்துடுறேன். இல்ல, அதெல்லாம் வேண்டாம்.